பின்னாடி 4-5 பயலுக வண்டியிலே வந்து டெய்லி வம்பிழுத்திட்டு இருக்காங்க. 12 வயசு ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க வீடை தேடி. ஆனா ரோடு போட்டாங்கன்னா அது எத்தனை 9 மாசம் ஆனாலும் முடியாது. அங்கிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வாங்கிட்டு வந்து அங்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க, வம்புழுக்கிறாங்க. அதுல நடந்து வரும்போது நாங்க மட்டும்தான் நடந்து போறோம், பின்னாடி யாரும் துணைக்கும். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி என்று மேடைக்கு மேடை தான் மட்டும் பெருமைப்பட்டு முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு இந்த காணொளி ஒரு தக்க சமர்ப்பணமா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கொம்பனும் தேவையில்ல. வயோதிகம் பிடித்தவர்கள் சொல்கிறார்கள், முதியோர்கள் சொல்கிறார்கள், மாணவர்கள் சொல்கிறார்கள், இளைஞர்கள் சொல்கிறார்கள், பெண்கள் சொல்கிறார்கள், என் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகமே சொல்கிறது இந்த ஆட்சி ஒரு கேவலமான ஆட்சி என்று. இந்த காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இடையப்பட்டி டு தெத்தூர்ல ரோடு போறதுக்கான கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க, அதுக்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த தொகையை அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி என்ன பண்ணிருக்குதுன்னா, ரோடு போடுறோன்னு கணக்கு காட்டி வெறும் ஜல்லியை மட்டும் கொட்டி வச்சிருக்காங்க. நம்ம சாதாரண விஷயம் என்னலாம், சாதாரண ரோடு போடுற விஷயத்துக்கு அவன் காணொலி போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு. அது கிடையாது. அதனால வரக்கூடிய அவலங்களை அந்த பெண் பிள்ளைகள் அழகாக எடுத்துரைக்கிறார்கள். தைரியமா துணிச்சலா சொல்லியிருக்கிறாங்க. நாங்க பள்ளிக்கூடம் விட்டு போறோம், காலையில என்ன ஆகுது, இந்த ரோடு சரியா போடாதனால நாங்க கரெக்டான நேரத்துக்கு போக முடியல. 500 பிள்ளைகளுக்கு மத்தியில இந்த கிராமத்தை சார்ந்த 50 பிள்ளைங்க அசிங்கப்பட்டு நிக்கிறோம் லேட்டா போறதுனால தினந்தோறும். இரவு நேரத்துல பஸ் வர மாட்டாங்குது. அந்த வழியா நாங்க உயிரை துச்சமென எண்ணி நடந்து வரோம். அது பக்கத்துல மாந்தோப்பு இருக்கு, தென்னந்தோப்பு இருக்குது, இங்கெல்லாம் வந்து தண்ணியை போட்டுக்கிட்டு பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு போல. இதுவும் அந்த ஆட்சினால வந்த அவலம் தான். தண்ணியை போட்டுட்டு எங்களை பின்தொடர்ந்து வரானுங்க, நாங்க என்ன பண்றது, டெய்லியும் ரணமா போயிட்டு இருக்குது எங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு சூழல் இந்த ஆட்சியில பெருமளவுல நடந்துகிட்டு இருக்குது. இதனாலதான் சொல்றோம், இந்த தீய சக்தி திமுகவை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும்னு சொல்லிட்டு. ஏதோ காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பேசவில்லை, நடப்பதை உணர்ச்சி வசப்பட்டு அந்த பிள்ளைங்க பேசுறதே பாருங்க. நான் என்ன பண்றது, நான் அந்த சாலை வசதி சரியா போடாத ஒரு பிரச்சனை, மது விற்பனை ஒரு பிரச்சனை, பின்தொடர்ந்து வருது ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஏதோ ஒரு பொண்ணு தனியா வரக்குள்ள மாணவி பாலியல் பலாத்காரம்னு வரும். இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகள் இங்க நடந்துட்டு இருக்குது. அடிப்படை சரி செஞ்சா எல்லாம் சரியாகுன்றதுக்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு ரோடால இடக்கூடிய எவ்வளவு பிரச்சனை பாருங்க. அந்த பகுதியில் அந்த பெண்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டுவதற்கு நீங்க எதுவும் பண்ணணும், ரோட போட்டா போதும், மீறி அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க பஸ்ல போக போறாங்க, பாதுகாப்பா வர போறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளையே சுமந்து கொண்டு இந்த திமுக வாழக்கூடாதுன்றத ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேன்.